ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி தாளிப்பு வடகம் தான் தயார் பண்ண போகிறோம். வத்த குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, கீரைக்கெல்லாம் வந்து இந்த தாளிப்பு வடகத்தில் கொஞ்சம் போல் சேர்த்து தாளிப்பு கொடுத்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி வெயில் காலத்தில் தான் வெங்காயத்தோட விலையும் கம்மியாக இருக்கும். வெயில் காலத்தில் தான் வந்து வத்தல் இந்த மாதிரி வெங்காய வடகம்லாம் போடுறதுக்கு ரொம்பவே சிறந்த காலம் கூட. அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி சும்மா ஒரு 1/4 கிலோ வாங்கி போட்டிங்கனாலும் போதும். உங்களுக்கு வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வடகம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கிலோ பக்கம் வெங்காயம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை முழுசாக தொளிச்சிட்டு மேலே இருக்கிற கொண்டையும் வாழையும் வந்து கிள்ளி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம முழு வெங்காயமாக இருக்கும்போதே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா முழுசாகவே காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய தண்ணி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து நல்லா போயிட்டு சுருண்டு வந்துடுவாங்க. நான் வந்து முழுசாக இருக்கும்போதே வந்து ஒரு 2 நாளைக்கு நல்லா வந்து காய வச்சுக்கிட்டேன். காய வச்சுட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு நம்மளால் குறப்பாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உரித்து வச்ச எல்லா வெங்காயத்தையுமே வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும்போது வந்து ஒவ்வொரு வெங்காயம்லாம் வந்து அப்பப்போ அங்கங்கே வந்து முழுசாக இருக்கும். அது எல்லாமே வந்து பிறக்கி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு மொத்தமாக கடைசியாக எடுத்து அதையும் ஒரு ஓட்டி இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். வடகமே போட தெரியாதவங்க கூட ரொம்ப சுலபமாக போட்டுக்கலாம். அந்தளவுக்கு வந்து சுலபமான ஒரு முறையை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரைச்சி வச்ச வெங்காயத்தில் வந்து என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்குறதுங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஒரு சின்ன குழம்பு கரண்டி வந்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதால் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம். 1.5 கிலோ வெங்காயத்துக்கு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு கடுகு போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உருண்டு பிடிக்கிறதுக்கு வராது. அந்த கடுகு, உளுந்து இதை எல்லாம் சேர்க்குறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் அந்த பொருட்கள்லாம் வந்து உருண்டை பிடிக்கும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதே கரண்டியால் ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். மறுபடியும் 1/2 கரண்டி அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதே 1/2 கரண்டி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 100லேருந்து 150 கிராம் பக்கம் பூண்டு வாங்கி அப்படியே அந்த தோலோடே நல்லா 1 பாதியமாக நல்லா தட்டிக்கணும். தட்டி அதை சேர்த்துக்கலாம். தோலோடு சேர்த்திங்க அப்படின்னா தான் அந்த தாளிப்புக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த வடகத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒன்றரை குழிக்கரண்டி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து இன்னுமே ஃப்ளேவராக இருக்கும். நான் வெள்ளை உளுந்து தான் இருக்குங்கிறதால வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஸ்மெல் வந்து பிடிக்காதவங்க அதை வந்து முழுசாக நீக்கிடுங்க. வேறு மற்ற எல்லா பொருட்களையுமே சேர்த்து இதை நல்லா வெங்காயத்தோட சாறு வந்து நம்ம கலந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா இறங்கிடணும். அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி விட்ருங்க. நீங்கள் கலக்கிறதுல அந்த சாரோட அது வந்து நல்லா நனைஞ்சு வந்துடணும். இந்த மாதிரி வந்து நல்லா கையாலே வந்து கலந்து விட்டுருங்க. கையால் கலக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கையில் வந்து ஒரு க்ளவுஸ் போட்டு கூட நீங்கள் கலக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி அழுத்தம் கொடுத்து ஒரு ஒயிட் காட்டன், சுத்தமான காட்டன் எடுத்து இந்த மாதிரி கட்டி வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இந்த வெங்காய தண்ணியிலே வந்து அந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஊறி வரணும். ஊறி வந்தால் தான் அதோடைய ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் தாளிப்புக்கு வந்து. அதேமாதிரி ஒரு துணியை போட்டு கட்டி வைங்க. தட்டத்தை போட்டு மூடக்கூடாது. தட்டத்தை போட்டு மூடிங்க அப்படின்னா ஒரு மாதிரி சொதன்னு ஈரத்தில் இன்னும் ஒரு மாதிரியாக இருக்கும். இதே துணி போட்டிங்க அப்படின்னா பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டாகவும் நல்லா அந்த ட்ரையாக கொஞ்சம் வந்து லைட்டான ஒரு ட்ரைனஸ் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா உதிரியாக வரும். என்கிட்ட பெரிய தாம்பலம் எதுவும் இல்லைங்கிறதால நான் சின்ன தாம்பலத்தை எடுத்து நான் வந்து எடுத்த வெங்காயத்தை ஃபுல்லாக வந்து 3 இதாக வந்து பிரித்து நல்லா அன்றைக்கி ஃபுல்லாக காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், 3/4 வாசிக்கு வந்து நல்லா ஈரம் முதல் நாளைக்கே எனக்கு நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும்.
இதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் போல் விளக்கெண்ணெய் சேர்க்கணும். விளக்கெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து 1 வருஷத்துக்கு வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது சீக்கிரமே. அதனால் விளக்கெண்ணெய் தான் சேர்க்கணும், வேறு எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. விளக்கெண்ணெயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து உருண்டை பிடிக்கணும், ஒரு 3 பிடி வந்து உருண்டை பிடிக்கணும். அந்த உருண்டை பிடிக்கும்போது வந்து அப்பப்போ கையில் வந்து விளக்கெண்ணெய் தேய்ச்சிட்டு தான் வந்து உருண்டை பிடிப்போம். அதனால் வந்து விளக்கெண்ணெய் வந்து பார்த்து தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லாத்துலேயும் வந்து எண்ணெய் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டு மறுபடியும் நல்லா அழுத்தம் கொடுத்து தட்டி வச்சுருங்க. தட்டி மறுபடியும் அந்த ஒயிட் கட்டனை போட்டு நல்லா கவர் பண்ணிடுங்க. மறுபடியும் அந்த நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த எண்ணெயிலே நல்லா ஊறட்டும். கொஞ்சம் போல் ஈரப்பதமாக சாஃப்டாக இருந்தால் தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும், இல்லைனா உருண்டை பிடிக்க முடியாது. அப்படியே உதிரியாக தான் வச்சு நீங்கள் காய வைக்க வேண்டியது இருக்கும். இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி தான் காய வைக்கணும்லாம் இல்லை, உதிரியாக கூட காய வைக்கலாம். ஏன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கடுகோட கலந்து நம்ம வந்து தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் விளக்கெண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா உங்களுக்கு எந்தளவுக்கு உருண்டை தேவையோ அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. முதல் நாள் உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் லூஸாகவே பிடிச்சிக்கோங்க. அடுத்த நாள் 2வது பிடிப்பு 3வது பிடிப்புக்கெலாம் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். முதல் நாள் வந்து உருண்டை பிடிச்சி நான் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு முதல் நாளைக்கே. இனி 2வது நாளைக்கு நம்ம வந்து மறுபடியும் வந்து உருண்டை பிடிச்சி காய வச்சு எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்குது. அதனால் மறுபடியும் வந்து கையில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு மறுபடியும் வெயிலில் வைக்கலாம். இதை எடுத்து 2வது நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் வந்து சுருண்டு காஞ்சிருவாங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள்லேயே நல்லா காஞ்சி வந்துடுவாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணுற பொருளுங்கிறதால நம்ம ஒரு 10-15 நாளைக்கு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். 3வது நாளைக்கு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா வந்து நல்லா கையில் வந்து நல்லா இறுக்கி பிடிக்கணும். இறுக்கி பிடிச்சி நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிட்டு 3வது நாளும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சு எடுத்துகிட்டு அதோட ஸ்டோர் பண்ணிடாதீங்க, ஸ்டோர் பண்ணக்கூடாது. இன்னொரு 10 நாளைக்கு நல்லா காய்ஞ்சிடணும். காஞ்சி வர சமயத்தில் அதில் இருக்கிற உளுந்து ஒன்று சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முடுக்குன்னு சத்தம் கேட்கணும் கடிக்கும்போது. அப்போ தான் வந்து இது தயாராகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தான் அதை வந்து 1 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இல்லைனா ஒரு மாதிரி உள்ளேயே பூத்த மாதிரி போயிடும். இந்த பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.